பாடிய கழுதைக்குப் பரிசு பார்ட் 2. அச்சமயத்தில் கழுதை நரியைப் பார்த்து, நண்பா, மிகவும் சுவையான பழங்களை உண்டு மகிழ்வோடு இருக்கும் இந்த இனிமையான சூழலில் ஒரே ஒரு குறைதான் உள்ளது என்றது. அது என்ன குறை நண்பனே என்று நரி கேட்டது. இசை இல்லாததுதான் குறையாக உள்ளது. அதனை நீ உணரவில்லையா என்று சற்று வியப்புடன் கேட்டது கழுதை. நமக்கு எங்கிருந்து இசை கிடைக்கப் போகிறது என்று கேட்டது நரி. நான் ஒரு சிறந்த பாடகன் என்று உனக்கு தெரியாதா என்று கழுதை கேட்டது. இதை கேட்ட நரி மிகவும் கவலையடைந்தது. நண்பா, நாம் ஒரு தோட்டத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடாதே. தோட்டக்காரனின் காதில் நாம் பாடுவது விழுந்தால் அவ்வளவுதான், நைய புடைத்து விடுவான் என்பதை மறந்துவிடாதே என்று எச்சரித்தது நரி. நான் நன்றாக பாடமாட்டேன் என்று நீ நினைக்கிறாய், அப்படித்தானே ஒரு நரி நண்பனே? எனது இனிமையான குரலை உங்களுக்கு காட்டுகிறேன், இப்பொழுது கேள் என்றது கழுதை. சரி, நான் உன் நிலவரத்தை சொன்னால் கேட்க மாட்டாய், பட்டால்தான் புத்தி வரும் என்று சொன்ன நரி அங்கிருந்த புதர் ஒன்றிற்குள் சென்று மறைந்து கொண்டது. பார்ட் 3 பார்க்கலாம்.